மாணவர்களே, இப்போ இன்றைய வகுப்பில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதில் எக்ஸசைஸ் 2.5ல் 4th கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3 எனில் 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13 என காட்டுக. இதுதான் கொஸ்டின். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய மாடுலஸ் வேல்யூடைய மேக்ஸிமம் வேல்யூ 13, மினிமம் வேல்யூ 7 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு தான் நேற்று ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா, மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ப்ளஸ்ஸாக இருந்தால், இதுவே மைனஸாக இருந்தால் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2, மற்றையெல்லாம் சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இதே இங்கே வந்துடும், இதே இங்கே வந்துடும். இப்போது ப்ளஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, மைனஸ்க்கு ஒரு z1 z2 அப்படின்னு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் அதனுடைய டோட்டலுக்கான மாடுலஸ் வேல்யூ, இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2க்கு ஈக்குவலாக இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். அதே மினிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா, மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ அதே ஃபார்மேட்டில் இங்கே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூ 13, மினிமம் வேல்யூ 7 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரி, இதை இப்போ பார்ப்போம். இதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, இந்த z அப்படிங்கிறத z1 வச்சுக்குவோம், இந்த 6 ப்ளஸ் 8 அப்படிங்கிறத z2 அப்படின்னு வச்சுக்குவோம். தேர்ஃபோர் z1 ஈக்குவல் டு z மற்றும் z2 ஈக்குவல் டு 6 மைனஸ் 8i என்க. அவர் தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z1உடைய வேல்யூ எதுக்கு சமம்? மாடுலஸ் ஆஃப் z-க்கு சமம். இதோடைய வேல்யூ அவங்களே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ போட போகிறோம்? 3ன்னு போட போகிறோம். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னா இந்த z2 அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ இது கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கும்? இது அவங்க கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் z1 அது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 3. இப்போ இதை நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதோடைய வேல்யூ என்ன? ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் 36, இது ஒரு 64, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 100, அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 10. அப்போ மாடுலஸ் ஆஃப் z2 வந்து 10. அதை இங்கே பயன்படுத்த போகிறோம். அப்போ தேர்ஃபோர் இந்த ப்ராப்பர்ட்டியில் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 அது எவ்வளவு? 3 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அதோடைய வேல்யூ 10 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1உடைய வேல்யூ, z1 வந்து z ப்ளஸ் z2 உடைய வேல்யூ 6 மைனஸ் 8i is less than or equal to modulus of z1உடைய வேல்யூ 3 plus modulus of z2உடைய வேல்யூ 10. that is இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -7, -7உடைய மாடுலஸ் வேல்யூ +7. ஏன்னா மாடுலஸ் அப்படின்னாலே எப்பொழுதுமே பாசிட்டிவ் தான். அப்போ +7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. அப்போ அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க? இதோ அதான் கிடச்சிருச்சு. அப்போது தேர்ஃபோர் என்ன ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா நிறுவப்பட்டது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.
இப்போ அதே எக்ஸசைஸ் 2.5ல் 5th கொஷின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 எனில் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 என காட்டுக. இப்போ இதுக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, அதில் இது மைனஸுங்கிறதுனால அந்த சப்ட்ராக்ஷன் மைனஸ்க்குரிய அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துவோம். அது என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணும், z1 z2 அப்படின்னு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மேக்ஸிமம் வேல்யூ இது, இதோடைய மினிமம் வேல்யூ இது. அதேமாரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மேக்ஸிமம் வேல்யூ 4 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும், மினிமம் வேல்யூ 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இதில் வந்து z1 z2 அப்படின்னு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இதில் z ஸ்கொயரை z1 அப்படின்னு வச்சுக்கோ, இந்த 3யை வந்து z2 அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ என்ன செய்ய போகிறோம், z1 ஈக்குவல் டு z ஸ்கொயர் மற்றும் z2 ஈக்குவல் டு 3 என்க. இப்போ இது எல்லாத்துக்கும் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 ஸ்கொயர், அதுவும் எவ்வளோ தான் 1. இப்போ இங்கே வாங்க, மாடுலஸ் ஆஃப் z2 தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ z2 அப்படிங்கிறது பியூர் ரியல். அப்போ மாடுலஸ் ஆஃப் z2 அப்படிங்கிறது என்னது, மாடுலஸ் ஆஃப் 3. ஆல்ரெடி பாசிட்டிவ் தான், அதனால் இதுவும் என்ன தான் 3 தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் z2 3. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z1 இதோடைய வேல்யூ 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 உடைய வேல்யூ 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z1 உடைய வேல்யூ z ஸ்கொயர். அப்போ z ஸ்கொயர் மைனஸ்க்கு மைனஸ் z2 உடைய வேல்யூ 3, அதனால் 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 அதோடைய வேல்யூ 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அதனுடைய வேல்யூ 3. அப்போ தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 3, அப்போ மாடுலஸ் ஆஃப் -2 ப்ளஸ் 2 போடலாம். தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போ மாடுலஸ் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ, அப்போ -2க்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா +2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னது. அப்போ தேர்ஃபோர் என நிறுவப்பட்டது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த அதே எக்ஸசைஸில் 7th கொஷின் பாருங்கள். இந்த 7th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா z1, z2, z3 என்ற 3 கலப்பெண்கள் மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1, மாடுலஸ் ஆஃப் z2 ஈக்குவல் டு 2, மாடுலஸ் ஆஃப் z3 ஈக்குவல் டு 3 மற்றும் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு 1 என்றவாறு உள்ளது எனில் நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3 இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இந்த கொடுத்த கண்டிஷனு என்னென்ன கண்டிஷன், மாடுலஸ் ஆஃப் z1 வந்து 1, மாடுலஸ் ஆஃப் z2 2, மாடுலஸ் ஆஃப் z3 3, மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு 1. இந்த 4 கண்டிஷனை வச்சு நீங்கள் இதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இதேமாரி சம்ஸ்லாம் முதல் போட்டிருக்கோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன அர்த்தம், மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அதாவது z1 z பார் ஈக்குவல் டு 1 அதானே. இப்போ அதை அந்த கண்டிஷனை எடுத்துகிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை இதில் பயன்படுத்துவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க,
கொடுக்கப்பட்டுள்ளபடி என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z1 equal to 1. That is therefore modulus of z1 the whole square equal to 1. That is என்ன அர்த்தமாகும், z1 into z1 bar equal to 1. இது ஒரு ரிசல்ட். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் z2 equal to 2. Therefore modulus of z2 square equal to இதுக்கு ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4. That is z2 into z2 bar. ஏன்னா modulus of z2 the whole squareங்கிறது z2 bar. That is equal to 4. இந்த ரிசல்ட்டில் நம்ம பயன்படுத்திக்குவோம். அடுத்து modulus of z3 அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, z3 3. Therefore modulus of z3 square is equal to 3 square 9. That is என்ன அர்த்தமாகும், z3 into z3 bar equal to 9. இப்போ இந்த ரிசல்ட்லேருந்து z1 வேணும்னா 1 by z1 பார்னு எழுதிக்கலாம், அல்லது z1 பார் வேணும்னா 1 by z1 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன ஃபார்மில் வேணுமோ அதை பயன்படுத்திக்குவோம் இந்த 3 ரிசல்ட்டை வச்சு. அதாவது z1 வேணும்னா z1 ஈக்குவல் டு இது அந்த சைட் போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ z1 ஈக்குவல் டு 1 by z1 பார், அல்லது z1 பார் வேணும்னா z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1 by z1. நமக்கு எந்த ஃபார்ம் வேணுமோ அதை பயன்படுத்திக்குவோம். இது கொடுத்துருக்கிறது. மேலும் கடைசியாக என்ன கொடுத்தாங்க, மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இஸ் ஈக்குவல் டு 1. அதுவும் 1ன்னு கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன். இப்போ இது எல்லாத்தையுமே பயன்படுத்திக்குவோம். இப்போ நீங்கள் என்ன நிறுவ வேண்டியது, என்ன நிறுவனம், மாடுலஸ் ஆஃப் 9z1 z2 ப்ளஸ் 4z1 z3 ப்ளஸ் z2 z3 இஸ் ஈக்குவல் டு 6. இதான் நிறுவனம். இப்போ இதை இந்த கண்டிஷன்லாம் பயன்படுத்தி இதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன செய்வோம், முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வருவோம், இந்த வேல்யூ வருதான்னு பார்ப்போம். அப்போது தேர்ஃபோர் இப்போ என்ன எடுத்துக்கலாம், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் 9z1 z2 ப்ளஸ் 4z1 z3 ப்ளஸ் z2 z3. சரி, இப்போ என்ன செய்யலாம்னு பாருங்கள். இதில் ஒவ்வொரு உறுப்புலையுமே இதில் z1 z2 இருக்குது, இதில் z1 z3 இருக்குது, இதில் z2 z3 இருக்குது. இதில் என்ன இல்லை, z3 இல்லை, இதில் z2 இல்லை, இதில் z1 இல்லை. அப்போ இதில் z3 இல்லை அப்படிங்கிறதுனால என்ன செய்யலாம், z3 ஆல் பெருக்கி z3 ஆலே வகுத்தோம்னா இதோட வேல்யூ மாறாது. அதாவது 9 z1 z2-வை z3 ஆல் மல்டிப்ளை பண்ணி z3 ஆலே டிவைட் பண்ணால் இதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது, கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன செய்யலாம், இதை z3 ஆல் மல்டிப்ளை பண்ணி z3 ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த z1 z2 z3 அப்படிங்கிறது காமன் ஒன்றுலையுமே. இப்போ இதில் என்ன இல்லை, இதில் z2 இல்லை. அப்போ 4z1 z3 z2 ஆல் மல்டிப்ளை பண்ணி z2 ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ இதுலேயும் z1 z2 z3 வந்துடும், இதுலேயும் z1 z2 z3 வந்துடும். இதில் என்ன இல்லை, z1 இல்லை. அப்போது z2 z3-யை z1 ஆல் மல்டிப்ளை பண்ணி z1 ஆலேயே டிவைட் பண்ணுவோம். இப்போ இந்த 3 டேர்ம்லையுமே எது காமன் ஃபேக்டராக வந்துடும், z1 z2 z3 z1 z2 z3 z1 z2 z3 காமன் ஃபேக்டராக வந்துடும். அதை என்ன செஞ்சிடலாம், காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செஞ்சுக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஒன்லையுமே z1 இன்ட்டு z2 இன்ட்டு z3 காமன் ஃபேக்டரை வெளியில் எடுத்திங்கன்னா இதில் என்ன கிடைக்கும், இன்ட்டு 9 பை இதில் என்ன ஃபேக்டர் இல்லை, z3, அப்போ z3 ப்ளஸ் 4 பை இதில் என்ன இல்லை, z2 இல்லை, ப்ளஸ் இதில் என்ன இல்லை, 1 பை z1
இப்போ டவுட் இருந்தால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது Z3யும் இந்த Z3யும் கேன்சல் ஆகி 9Z1 Z2 அப்படின்னு வந்துடும். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது Z2வும் கேன்சல் ஆகி 4Z1 Z3 அப்படின்னு வந்துடும். அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து எதில் வந்திருக்கு? ப்ராடக்ட்டில் வந்திருக்கு. சரி, இப்போ தனித்தனி ப்ராடக்ட்டில் இருந்தால் இதுக்கு தனி மாடலஸ், அதுக்கு தனி மாடலஸ் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே 4/Z3 இருக்குது, 9/Z3. அப்போ 9/Z3 வேல்யூ வேணும்னா 9/Z3 Z3 பார் அப்படின்னு எழுதிக்கலாமா? இந்த Z3 அங்கே போச்சுன்னா 9/Z3 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? Z3 பார்க்கு ஈக்குவல். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 into Z2 into Z3 into இதை எப்படி எழுதிக்கலாம்? 9/Z3 Z3 பார் ப்ளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்? 4/Z2 4/Z2 Z2 பார்னு எழுதிக்கலாம். Z2 பார் ப்ளஸ் 1/Z1 Z1 பார்னு எழுதிக்கலாம். இது ஹோல் மாடுலஸ். இப்போ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், அதாவது இடையில மல்டிப்ளையாக இருக்குது. அப்போ தனித்தனி மாடுலஸ் போட்டுக்கலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 into Z2 into Z3 into மாடுலஸ் ஆஃப் Z1 பாரா Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார். இது 3 பார், இது 2 பார், இது 1 பார். ஆக ப்ளஸுக்கு வந்து காம்படேட்டிவ் ப்ராப்ளம் மாற்று பண்புண்டு 1 2 3 கூட எழுதிக்கலாம். Z1 பார், Z2 பார், Z3 பார். இப்போ என்ன செய்யலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து தனித்தனியாகவே எழுதிடலாம். இதை மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3. இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? அந்த கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இதை என்ன செய்யலாம்? அந்த மாடுலஸோடைய ப்ராப்பர்ட்டி படி இது தனித்தனியாக மாடுலஸ் போடலாம். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z3 இன்ட்டு இப்போ இந்த கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸில் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் பார் அப்படின்னு இருந்தால் இதை Z1 பார் ப்ளஸ் Z2 பார் அப்படின்னு தனித்தனி பாராக போடலாம். அதில் தனித்தனி பாராக இருந்தால் ஹோல் பாராக போடலாம். இப்போ இங்கே வந்து தனித்தனியாக பார் இருக்குது, அதை ஹோல் பார் அப்படின்னு போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும்? Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார். சரியா? அப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 வேல்யூ எவ்வளவு? மாடுலஸ் ஆஃப் Z1 வந்து 1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 வந்து 2 மாடுலஸ் ஆஃப் Z3 வந்து 3 இன்ட்டு இப்போ இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு கேட்டால் மாடுலஸ் ஆஃப் Z வேல்யூவும் மாடுலஸ் ஆஃப் Z பாருடைய வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z பார் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இந்த பார் இருந்ததுன்னா இந்த பாரை எடுத்துகிட்டு வெறும் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அப்படின்னு போடலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z பாரும் ஈக்குவல். அப்போ பார் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ரெண்டுமே ஈக்குவல். அப்போ என்ன செய்யலாம்? இதில் இந்த பாரை ரிமூவ் பண்ணிடலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z3. இப்போ இதனுடைய வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்களா? அதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும்? தட் இஸ் ஈக்குவல் டு 1 into 2 2 2 into 3 6 6 into இதோடைய வேல்யூ 1 தட் இஸ் ஈக்குவல் டு 6 தட் இஸ் ஈக்குவல் டு இது என்னது? RHS. அப்போது நம்ம எடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூ எடுத்தோம், நமக்கு கிடைச்சது ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சது. அப்போது தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிருங்க. தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to 6 என நிறுவப்பட்டது. சரியா? சரி, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.